வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சைவ நெத்திலி மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவில் வந்து ஒரு நரம்பு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன தோல் மாதிரி இருக்கும். அது வந்து வேகாது. அதனால அது ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேணாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு, அரிசி மாவு வீட்டில் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம பஜ்ஜி மாவு கூட சேர்த்து இதில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக போட்டால் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். தனித்தனியாக போட்டால் தான் நல்லா மீன் மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டு நல்லா கருகிராமல் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப வந்து நம்ம தீயை அதிகமாக வச்சோம்னா வேகமாக வந்து கருகிரும். இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். தனித்தனியாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து போட்டுக்கிறலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து நம்ம எல்லாமே போட வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சமாக குழம்புக்கும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு சன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 2, ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக வந்து கலர் மாறுற வரைக்கும் மட்டும் வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கியிருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் ஒரு 2 சில்லு வந்து பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். பல்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஆறின வெங்காயத்தையும் வந்து இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து வந்து சன்ஃப்ளவர் ஊற்றணும். இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்போவும் கூட சன்ஃப்ளவர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவரில் செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறவும், கண்ணாடி பதத்துக்கு வரவும் 2 தக்காளி, மீடியம் சைஸ் பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வந்து மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூள் வந்து நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அந்த வெங்காயம் வதக்குனது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இது சேர்த்த உடனே வந்து குழம்பு வந்து கட்டி ஆயிரும். நம்ம எவ்வளோ தான் தண்ணியை வச்சாலும் சேர்த்த உடனே குழம்பு வந்து கட்டி ஆயிரும். இந்த குழம்பு வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, மீடியம் அளவில் தான் இருக்கணும். இப்போ
இப்போ இந்த விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் வாழைப்பூ சேர்த்துட்டு கொஞ்சம் இதை வந்து வெறும் வாயிலே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூ சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து அடுப்பை வந்து இறக்கிடலாம், குழம்பு இறக்கிடலாம். இப்போ நான் வந்து இட்லி கூட சைடிஷாக வந்து இது வந்து செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். சூடாக சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.